பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இத காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் துணை செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் துணை செய்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவர் எனக்கு துணையாய் இருந்தபடியினாலே அவருடைய செட்டைகளின் கீழ், உன்னதமான தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே நான் களி கூர்ந்து மகிழுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் களிகூற பண்ணுகிற தேவன். நாம் துக்கத்தோடு வெட்கத்தோடு சஞ்சலத்தோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், கர்த்தர் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் துணையாய் இருந்து அவருடைய செட்டைகளின் கீழே நம்மை மறைத்து கொள்ளுகிறார். ஆகவே அவருடைய செட்டைகளின் கீழே நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வலது கையை பிடித்து அவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். ஆகவே அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே எப்பொழுது நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. அங்கே நாம் ஆண்டவரை களி கூர்ந்து மகிழ்ந்து துதிப்போம். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நாம் வந்துவிட்டால் நமக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவருக்குள்ளே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற தேவனாயிருக்கிறார். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த காலங்களிலே ஒருவேளை நாம் பல சூழ்நிலைகளிலே பலர் முன்பாக வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம், வெட்கப்பட்டு தலை குனிந்து போயிருக்கலாம்.
ஆகவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு நான் மறுபடியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். எந்த தேசத்திலெல்லாம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் வெட்கம் அனுபவித்தார்களோ, யார் யார் முன்னிலையிலே அவர்கள் வெட்கம் அனுபவித்தார்களோ, அந்த இடத்திலே அவர்களுக்கு மறுபடியும் நான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். அவர்களுக்கு நான் துணை நின்று அவர்களை என்னுடைய செட்டைகளின் கீழே கழிகூற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை மறந்து போகிற ஒரு தேவன் அல்ல. அவர் தம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஒருவேளை இதுவரையிலும் பல சூழ்நிலைகளிலே நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதற்கு முன்பு நான் வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும், வெட்கத்தை அனுபவித்த எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல, நாம் வெட்கப்பட்டதற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனையும் ஆண்டவர் அருளி செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கடந்த 11 மாதங்கள் இத்தனை நாட்கள் ஒருவேளை வெட்கப்பட்டு பல சூழ்நிலைகளில் தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தலை நிமிர்ந்து பார்த்து அவரை துதிக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறார். நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைத்து மேன்மைப்படுத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியில் இதுவரையிலும் வெட்கத்தின் வழியாக கடந்து வந்தார்களோ, அந்த வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் மறுபடியும் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் மேன்மையாக வைக்கப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. வெட்கப்பட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு 2 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.